மாண்புமிகு மேனாள் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்களோடு வருகை தந்திருக்கிற அண்ணன் மாசுலாமணி அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தை முடித்துக் கொண்டு அவர் சென்னையிலிருந்து வந்து சேர இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. நான் வழக்கம் போல வழியிலே மாட்டிக்கொண்டேன். வருகிற வழியெல்லாம் மறித்து கடையை திறக்க, பிறந்த நாள் கொண்டாட, முடிந்த திருமணத்திற்கு மணமக்களை வாழ்த்த, இப்படி பல இடங்களில் என்னை நிறுத்தி நான் காலை 11 மணிக்கு புறப்பட்டவன் சென்னையிலே. இங்கே வந்து சேர 9 மணி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் சென்னையிலிருந்து நான் செஞ்சிக்கு வர அண்ணன் அவர்கள் வந்திருப்பார் என்கிற பதற்றத்தோடு நான் ஓடி வந்தேன். நல்ல வேளை அவரும் சென்னையிலிருந்து புறப்பட, சட்டமன்றத்தை முடித்துக் கொண்டு புறப்பட நேரம் எடுத்துக்கொண்ட நிலையில் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார். எனக்கு பின்னர் அண்ணன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். ஆகவே தோழர்கள் அமைதி காத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழைமேனி பாண்டியன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி சில 10 ஆண்டுகளாக தனித்து இயங்கி வந்தார். இன்றைக்கு அவர் அந்த கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்களோடு, ஆயிரக்கணக்கான தோழர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் தலைமையகம் வந்து ஒரு சில தோழர்களோடு கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார் என்றாலும் கூட அதிகாரபூர்வமாக அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் உட்பட அனைவரும் இணைகிற விழாவாக இந்த விழாவை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். ஏற்கனவே 2 முறை தேதி தள்ளி போனது. முதலில் ஒரு தேதியை கொடுத்து 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தோம். 14ஆம் தேதி தவிர்க்க முடியாத வேறொரு நிகழ்ச்சியில் நான் சென்னையிலே பங்கேற்க வேண்டியிருந்தது. அதனால் இந்த தேதிக்கு தள்ளி வைத்தோம். அண்ணன் அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு திமுக அதே நாளில் செஞ்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் தேதியை மாற்றிக்கொள்வது சரியாக இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்களே மாற்றிக்கொள்கிறோம் என்று மாற்றிக்கொண்டோம். நான் வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இருந்தது. இன்றைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி உருவானது. அது நான் மழைமேனி பாண்டியனுக்கு சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. 19ஆம் தேதி, 20ஆம் தேதி 2 நாள், இன்றும் நாளையும் டெல்லியிலே முக்கியமான ஒரு கமிட்டி கூட்டம், நான் உறுப்பினராக இருக்கிற டிஃபென்ஸ் கமிட்டி என்கிற பாதுகாப்புத்துறை நிலைக்குழு, அந்த குழுவின் உறுப்பினர் என்கிற முறையில் நேற்றே நான் டெல்லிக்கு போயிருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட்டம், நாளைக்கும் கூட்டம். ஆனால் மீண்டும் இந்த நிகழ்வை தள்ளி வைக்கும்படி மழைமேனி பாண்டியனிடம் சொன்னால் அவர் இடி மின்னல் மழை என்று ஆத்திரப்படுவார், வருத்தப்படுவார், கோபப்படுவார். ஆகவே நாம் இதை தள்ளி வைக்க வேண்டாம், அந்த குழு கூட்டத்திற்கு கூட போகாமல் இருந்தாலும் செஞ்சிக்கு போயே தீர வேண்டும் என்று நான் உறுதியோடு இருந்து இப்போது வந்திருக்கிறேன். 4 மணி 5 மணிக்கு இங்கே வந்து மேடைக்கு 6 மணிக்கு வர வேண்டும் என்றுதான் திட்டமிட்டோம். மழைமேனி பாண்டியனும் அதைத்தான் சொன்னார். 6:30 மணிக்கு வந்தால் சரியாக இருக்கும், எனவே விரைந்து வாருங்கள் என்று சொல்லி இருந்தார்.
நம்முடைய தோழர்கள் எப்போதுமே நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்தால் அதை ஒட்டி 20-30 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விடுவார்கள். என்கிட்ட கேட்கறதே கிடையாது. செஞ்சியில் ஆபீஸ், தீவனூர்ல ஆபீஸ், அப்புறம் வழியில ஏதோ ஒரு ஊர்ல திறந்த வீட்டை திறக்கிறதுக்கு அழைச்சி போனாங்க. இப்ப திறந்த கடையை திறக்கிறதுக்கு வான்னு கூப்பிட்டு நிற்கிறான் ஒரு தம்பி. அப்புறம் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகணுன்றாங்க. அப்புறம் சிவா இங்க ஒரு ஆபீஸை திறக்கணும்ன்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எத்தனை மணிக்கு என்ன விடுவாங்கன்னு தெரியல. நாளைக்கு 8 மணிக்கு நான் சென்னையில் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அது யூனிவர்சிட்டியில திட்டமிட்ட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் போவதென்று முடிவெடுத்தால் உரிய நேரத்திற்கு வந்துவிட முடியும். ஆகவே காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு மழைமேனி பாண்டியன் உள்ளிட்ட இன்றைக்கு கட்சியிலே சேர்ந்திருக்கிற முன்னணி தோழர்கள் அனைவரிடத்திலும் நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு முயற்சி 3 முறை தள்ளி வைத்து இந்த நிகழ்ச்சியை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். அவர் இந்த கட்சியிலே இணைந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அவரோடு இணைந்த தோழர்கள் அத்தனை பேரையும் விடுதலை சிறுத்தைகளை வரவேற்று வாழ்த்துகிறேன். ஏதேனும் இன்னொரு அரசியல் கட்சியிலே போய் இணைய வேண்டும் என்று எண்ணாமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உரத்து பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நாம் இணைய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருப்பது அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளின் மீது கொண்டிருக்கிற ஈடுபாட்டையும் தீவிரத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே இருப்பவர்கள் பலரும் உடனே அரசியலில் வளர்ந்துவிட வேண்டும், பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பல பேர் அவ்வப்போது கட்சி மாறி செல்வதையும் நாம் பார்க்கிறோம். என்னுடைய தலைமை ஏற்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை இடி இடித்தாலும், எவ்வளவு பெருமழை பெய்தாலும், காட்டாற்று வெள்ளம் அடித்து அடியோடு புரண்டு வந்தாலும் நாங்கள் எப்போதும் சிறுத்தைகளாகவே இருப்போம். திருமாவளவன் தலைமையிலேயே இயங்குவோம் என்று தொடர்ந்து பயணிப்பதுதான் எனக்கு வியப்பும் பெருமையும் மகிழ்ச்சியும். அதற்காக என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது தலித் இளைஞர்கள் தான் பெருவாரியாக அணிதிரண்டு போகிறார்கள், திருமாவளவன் கூட இருப்பவர்கள் தான் போகப் போகிறார்கள் என்றெல்லாம் வதந்தியை கிளப்பினார்கள். ஆனால் கட்சி அதற்கு பிறகுதான் அங்கீகாரமே பெற்றிருக்கிறது. ஒரு மாநில கட்சியாக இன்றைக்கு 2 எம்பிக்களையும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு மாநில கட்சியாக, சொந்த சின்னம் பெற்ற கட்சியாக தமிழக அரசியலில் சாதனை படைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அம்பேத்கரின் பெயரில் இதற்கு முன்பு எத்தனையோ பல இயக்கங்கள், முன்னணி தலைவர்கள், பெருந்தலைவர்கள் இருந்திருக்கலாம். 1 அல்லது 2 இடங்களை பெற்று எந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியின் சின்னங்களிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் முதலாக தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரில் இயங்குகிற ஒரு இயக்கம் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அந்த புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. இது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அம்பேத்கர் பெயரை சொல்லுவது, அவர் பெயரில் கொள்கைகளை, அவருடைய கொள்கைகளை ஏற்று அவருடைய பெயரில் இயங்குவது அவ்வளவு எளிதாக பொது சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. ஏதோ ஒரு சமுதாய இயக்கம், ரைட், நீங்களும் எங்களுக்கு வேணும் வாங்க
என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருந்தது. ஆனால் அந்த தடைகளை தகர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் சமூகத்திற்கான பொது சமூகத்திற்கான ஒரு பேரியக்கம் என்பதை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லுவது போல ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என்றார் அல்லவா? அதை போல விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்எல்ஏ பெற்றால் அது 100 எம்எல்ஏவுக்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி வென்றால் அது 100 எம்பி வென்றதற்கு சமம். நான் ஏதோ மேடைக்கு கைத்தட்டுவதற்காக சொல்லவில்லை. அரசியல் களத்தில் இதை சாதிப்பது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல, எளிதானதல்ல. இன்றைக்கு நமக்கு எதிரான எத்தனையோ அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள், வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். அவர்கள் விரும்பும்படி நான் வளைந்து கொடுக்கவில்லை என்கிற வயிற்றெரிச்சலில் இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி கட்டுக்கதைகளை பரப்புகிறார்கள். வழக்கமான சராசரியான ஒரு அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை காலம் அவ்வப்போது உணர்த்தி கொண்டிருக்கிறது, இப்போதும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வெறுமன பதவி பகுதிகளுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் அல்ல. சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற கனவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்டார். அதற்காக தம் வாழ்வை அவர் ஒப்படைத்துக் கொண்டார். 80-90 வயது வரையில் வாழ வேண்டியவர் 65 வயதிலேயே காலமாக நேர்ந்தது. இரவு பகல் பாராமல், உறக்கமில்லாமல், ஓய்வில்லாமல் அவர் உழைத்த உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு மிக குறுகிய வாழ்நாளையே அவருக்கு தரும் நிலை உருவானது. அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதித்த சாதனைகள் ஏராளம் என்றாலும் அவருடைய படைப்புகளுள் காலத்திற்கும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் என்கிற படைப்புகளுள் 2 முக்கியமான படைப்புகள். ஒன்று, அவர் சாகும் தருவாயில் எழுதி முடித்த புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூல். அது இந்தியாவில் மெல்ல மெல்ல பெரும் தாக்கத்தை பண்பாட்டு தளத்தில் ஏற்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தி வருகிறது. அரசியல் களத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரும் தாக்கத்தை அவருடைய படைப்புகளில் ஒன்றான இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கி வருகிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் ஏதோ பல சட்டங்களில் இருந்து அதையும் இதையும் காப்பியடித்து தொகுக்கிற ஒன்று அல்ல, அப்படி தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு அது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலவுகிற சமூக கட்டமைப்பை அடியோடு தகர்த்தெறிவதற்கான ஒரு கனவு. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை தகர்த்தெறிந்து அனைவரும் சமம் என்கிற நிலையை உருவாக்குவதற்கான ஒரு கனவு. சாதாரணமானதல்ல. அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களைப் போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்கி ரத்தம் சிந்தி உயிரீகம் செய்து புரட்சி செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்காமல், படை கட்டாமல், பயிற்சி அளிக்காமல், ஆயுதம் தரிக்காமல், ரத்தம் சிந்தாமல் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவரால் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புரட்சிக்கான வெடிமருந்து கிடங்கு அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம். அந்த புரட்சிக்கான ஆயுத கிடங்கு
அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம். அந்த புரட்சிக்கான ஏவுகணைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். இது வெறும் சட்டம் கிடையாது. சனாதன தர்மம் உருவாக்கி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பை தவிடுபடியாக்கிவிட்டு சமகாலத்தில் ஒரு புதிய சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு மகத்தான கோட்பாட்டு பெட்டகம் அரசமைப்பு சட்டம் என்பது. ஒரே நேரத்தில் ஒன்றை தகர்க்கிற வேலையையும் அது செய்கிறது, இன்னொன்றை கட்டி எழுப்புகிற வேலையையும் அது செய்கிறது. ஒரே நேரத்தில் பழமையை இடித்து நொறுக்குகிறது, புதுமையை கட்டமைக்கிறது. அதுதான் அரசமைப்பு சட்டம். RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் முதல் எதிரி காங்கிரஸ் இல்லை. தேர்தல் களத்தில் அவர்கள் எதிரிகள். உண்மையான எதிரி அவர்கள் வெளியில் சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல் தங்களின் முதல் எதிரி என்றவர்கள் அடையாளப்படுத்துவது இந்திய அரசமைப்பு சட்டம் தான், அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இதை உணர்ந்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். நான் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து மேடைகளில் பேசி வருகிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இதை இன்னும் தீவிரமாக நான் பேசி வருகிறேன். மோடி பிரதமரான பிறகு நான் பேசாத மேடைகளே இல்லை. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை பற்றி பேசி வருகிறேன். ஏனென்றால் இந்த சட்டம்தான் மெல்ல மெல்ல சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. RSSம் பிஜேபியும் இதர சங் பரிவார்களும் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், சிலைக்கு மாலை போடுவார்கள், பிறந்த நாள் நினைவு நாளில் வீர வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் அவர்தான் அவர்களின் முதல் எதிரி. அதை சொல்ல மாட்டார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு பெரியாரை படிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு மார்க்சியத்தை படிக்க வேண்டும். திருமாவளவர் என்ன சாதித்தார் என்று வருங்காலத்தில் யாராவது கேள்வி கேட்டால், பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் ஆகிய கொள்கைகளில் ஈடுபாடுள்ள இளைய தலைமுறையை உருவாக்கினான், தலைவர்களை உருவாக்கினான். அதுதான் திருமாவளவனின் சாதனை என்று காலம் சொல்ல வேண்டும். அந்த கட்டிடத்தை கட்டினான், இந்த மாளிகையை கட்டினான், இந்த மேம்பாலத்தை கட்டினான். இவர்களுக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களை கட்டினான், பல்கலைக்கழகங்களை கட்டினான் என்று சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆற்றல் வாய்ந்த தலைமுறையை உருவாக்கினான். கொள்கை சார்ந்த, கோட்பாடு சார்ந்த தலைமுறையை உருவாக்கினான். அதன் வழி இந்த நாட்டையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்தது அந்த இயக்கம் என்பதுதான் திருமாவளவனின் சாதனையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் ஏன் தொடருகிறோம்? அதிமுக கூட்டணிக்கு அல்லது புதிதாக உருவாகி இருக்கிற விஜய் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு போக முடியும் என்கிற வாய்ப்புகள் இருந்தோம், அல்லது எங்கள் அணிக்கு வாருங்கள் என்று அழைப்புகள் இருந்தோம். அதையெல்லாம் கூட நான் பொருட்படுத்தாமல்
திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடருவோம் என்று திரும்ப திரும்ப நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இங்கேயே இருக்க வேண்டும் என்று யாராவது என்னை கட்டாயப்படுத்துகிறார்களா? இந்த அணியை விட்டு போக முடியாது என்கிற நெருக்கடி ஏதேனும் என்னை சூழ்ந்திருக்கிறதா? அப்படி எதுவும் இல்லை. நான் உள்வாங்கி இருக்கிற அம்பேத்கர் அரசியல் தான் அதற்கு காரணம். நான் புரிந்து கொண்டிருக்கிற பெரியார் கருத்தியல் தான் அதற்கு காரணம். பாட்டாளி வர்க்கத்தின் மீட்சிக்கான மார்க்சியம் தான் அதற்கு காரணம். பிஜேபி, RSS போன்ற வலதுசாரிகள் இந்த மண்ணில் வலு பெற்றுவிடக் கூடாது. திமுகவோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் அங்கே தொடர்கிறீர்கள்? ஏன் 4 சீட்டு 5 சீட்டுக்காக அங்கே நிற்கிறீர்கள்? இப்படியெல்லாம் நம்முடைய கொள்கை பகைவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அவருடைய நோக்கம் இப்படிலாம் சொன்னா திருமாவளவனுக்கு கோபம் வரும். எதையாவது பேசி கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரு. ஆளை வெளியே இழுத்து விட்டுட்டா போதும். அவங்களுக்கு அதுதான். அதிகாரத்தில் உள்ளவர்களோடு இந்த கட்சி இணைந்திருக்க கூடாது என்று அந்த கும்பல் கருதுகிறது. அதிகாரத்தில் உள்ள கூட்டணியோடு திருமாவளவர் இணைந்திருப்பதே அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். இதனால் நமக்கு என்ன பயன் என்பது வேறு. ஆனால் முதலமைச்சரோடு அடிக்கடி சந்திக்க முடிகிறது. முதலமைச்சரிடம் இந்த எளிய மக்களின் கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது. இதுவே அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நல்ல சட்டை போடுவதையே பொறுத்துக் கொள்ளாதவர்கள் இதை எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? கைகட்டி வாய்ப்புத்தி நின்றவர்கள் இன்றைக்கு மடிப்பு கலையாத சட்டை போட்டுக்கொண்டு முறுக்கு மீசையை வைத்துக் கொண்டு வீறு நடை போடுகிறார்கள் என்பதை எப்படி அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆகவே நம்மை ஆத்திரப்படுத்த பார்க்கிறார்கள். உணர்ச்சியை சீண்டி பார்க்கிறார்கள். அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கிறவர் அல்ல திருமாவளவன். நாங்கள் கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். 6, 8வது நாளோ 8, 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராகிவிடப் போவதில்லை. என்ன எடப்பாடி கிட்ட போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவார்? அவங்க சொல்றபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையிலும் 100% வெற்றி பெற்றுவிட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாரா இருப்பாரா? ஆசை மூட்டி வெளியே வா, உனக்கு நான் 10, 15, 20 தரேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதனுடைய நோக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது பிஜேபியின் செயல் திட்டங்களில் ஒன்று. ஏன்னா அவன் எல்லா மாநிலங்களிலும் விளையாண்டு பார்த்துட்டான். தமிழ்நாட்டில் விளையாட முடியல. கர்நாடகாவில் அவனால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. மகாராஷ்டிராவுக்குள்ள புகுந்து அங்கேயும் குழப்பி ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. பீகாருக்குள்ள நுழைஞ்சு நிதிஷ்குமாரோட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழைய முடிந்தது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கு தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வரவே முடியாது என்கிற நிலையை மாற்றி அங்கேயும் குழப்பத்தை உருவாக்க முடிந்தது. மேற்கு வங்கத்திலும் அவர்களால் வாலாட்ட முடிந்தது. ஆனால் அவர்களால் வாலாட்ட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். குழப்ப முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். திமுக, அதிமுக என்கிற 2 திராவிட கட்சிகள், பெரியார் அரசியலை பேசுகிற கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. அவர்களுக்கு பக்கத்துணையாக இந்த அரசியல் கட்சிகளும் விசிக போன்ற கட்சிகளும் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஊடுருவி அந்த வாக்காளர்களை தம் பக்கம் சேர்த்து பலவீனப்படுத்தி இங்கேயும்
காவி கொடியை பறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காகத்தான் பெரியாரை இன்றைக்கு சாடுகிறார்கள். பெரியார் என்ன செய்து விட்டார், சாதித்து விட்டார்? சில பேர் அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு இயக்கம் கட்டி பெரியாரை விமர்சிக்கிறார்கள். நன்றி மறந்த நிலையில் பெரியாரை விமர்சிக்கிற இயக்கங்கள் இங்கே பல உருவாகி இருக்கின்றன. RSS காரனும் தமிழ் தேசிய பேசுகிற போலிகளும் ஒரே குரலை எழுப்புகிறார்கள், பெரியார் இங்கே என்ன சாதித்து விட்டார் என்று. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த காலத்தில் ஒற்றை நம்பிக்கைக்குரிய நண்பராக இருந்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தலித் இயக்க தலைவர்கள் கூட யாரும் அவரை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இந்த தலித் இயக்க தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தார்கள். மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸிலே இருந்தார், இளைய பெருமாள் காங்கிரஸிலே இருந்தார், கக்கன் காங்கிரஸிலே இருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தென்காசி அருணாச்சலம் காங்கிரஸிலே இருந்தார். குடியரசுக் கட்சி தலைவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கரை அடையாளம் கண்டு MC ராஜா அவர்கள் கூட அன்றைக்கு அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்த காலம் அது. அந்த காலத்தில் தேசிய அளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று உருவாகி இருக்கிற உண்மை தலைவர், புரட்சி தலைவர் அம்பேத்கர் தான் என்று அடையாளம் கண்டவர் தந்தை பெரியார். மியான்மருக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் அம்பேத்கர் பெரியாரை. அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பர்மாவுக்கு அன்றைக்கு போனவர். அங்க பௌத்த மாநாடு நடந்த போது, வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து பௌத்தத்துல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த அளவுக்கு நட்பு. ஏன்? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மதமா? அதனாலயா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மொழியா? அதனால் தானா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே சாதியா? எந்த அடிப்படையில் அவர்கள் நட்பு உருவானது? இந்த சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற சாதி, மேல் சாதி, கீழ் சாதி என்கிற நிலைப்பாட்டை தகர்க்க வேண்டும். இந்த கேட்டினை அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் 2 பேருடைய நோக்கம். அம்பேத்கர் பேசியதைத்தான் பெரியார் பேசினார், பெரியார் பேசியதைத்தான் அம்பேத்கர் பேசினார். அந்த 2 தலைவர்களும் எப்படி சமமாக முடியும் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு, ஆபத்தான அரசியல். இவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள்? தோழர்களே, பெரியாரை சிதைப்பது என்பது திமுக உள்ளிட்ட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு இங்கே அவர்கள் வலுப்பெறுவதற்காகத்தான். சரி, திமுகவை பலவீனப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன நட்டம் என்ற கேள்வி எழலாம். அது திமுகவை பலவீனப்படுத்துவதாக மட்டும் முடியாது, பெரியார் அரசியலுக்கே வேட்டு வைக்கிறார்கள். நாம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல். நாம் பேசுகிற அரசியலுக்கே வைக்கிற வேட்டு. ஆகவேதான் சங் பரிவார்கள் இங்கே வளரக்கூடாது, வலு பெற்றுவிடக் கூடாது. RSSக்கு துணை போகக்கூடிய சாதிய மதவாத சக்திகள் வளரக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். இப்ப பாமகவை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. திமுகவுக்கு அப்படி நெருக்கடி கொடுக்க, கெடுபிடி செய்ய ஒருபோதும் நான் எண்ணியதில்லை. எங்கள் கட்சியின் நலன் கருதி நாங்கள் எடுத்த முடிவு. 2011க்கு பிறகு தருமபுரியிலே நடந்த நாயக்கன் கொட்டாய் நத்தம் சூறையாடலுக்கு பிறகு, தீ வைப்புக்கு பிறகு அவர்கள் கையாண்ட சோசியல் இன்ஜினியரிங் என்கிற நிலைப்பாடுதான் தலித் அல்லாதார் இயக்கம் கண்ட அந்த நிலைப்பாடுதான். பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்,
பார்ப்பனர் அல்லாத எல்லோரும் வாருங்கள் ஒன்று சேருவோம் என்றார் பெரியார். ஆனால் இவர்கள் தலித் அல்லாதவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்றார். இங்கேதான் நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பெரியார் பெயரில் இயக்கம் கண்டவர்கள் தலித்தை எதிர்த்து பிற சாதிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு அரசியல், அதுதான் சோசியல் இன்ஜினியரிங். இந்தியா முழுவதும் முஸ்லீம் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத பிற சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி பிஜேபி செய்கிறது. அது அவர்களின் பார்வையில் சோசியல் இன்ஜினியரிங். அதே சோசியல் என்ஜினியரிங் என்கிற இது ஆங்கில சொல். இது சமூக பிரிவினைக்கான ஒரு அரசியல் உத்தி. அவன் மத அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்துகிறான். அவன் முஸ்லீம், அவனோட சேராத. இவன் கிறிஸ்டியன், இவனோட சேராத. இவெல்லாம் மதமாற்றம் செய்கிறான். இந்துக்களுக்கு விரோதிகள் என்று பிஜேபி அரசியல் செய்கிறான். அதே அரசியலை இவர்கள் தலித்துகளோடு சேராதே, இவர்கள் நம் வீட்டு இளம் பெண்களை பாழ்படுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிரான எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்கிற தலித் வெறுப்பு அரசியல் கையில் எடுக்கப்பட்டது. அப்போது திருமாவளவன் அறிவிப்பு செய்தது, இனி எந்த காலத்திலும் இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற நிலைப்பாட்டை வைத்திருக்கிற இந்த கட்சிகளோடு நாங்கள் சேர மாட்டோம். இது எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் திமுகவுக்கோ திமுக தலைமைக்கோ எந்த நெருக்கடியும் தரவில்லை. தோழர்களே, இது கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. தேர்தல் அரசியலிலே யாரும் இப்படி வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. ஆனால் திருமாவளவன் எடுத்தான். இதனால் பாதிப்பு வருமா? அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் எம்எல்ஏக்கள் இல்லாமல் போவார்களா? அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் திருமாவளவன் எம்பி ஆக முடியாமல் போகுமா? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாப்பது மட்டும்தான் எங்கள் நோக்கம். அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட மழைமேனி பாண்டியனும் அவருடைய தோழர்களும் இன்றைக்கு வேறொரு கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டாமல் திருமாவளவன் தலைமையை ஏற்கிறோம், அம்பேத்கரின் அரசியலை காக்க என்று முன்வந்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, தேர்தல் நெருங்கிவிட்டது. நம்முடைய கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் சிறுத்தைகள் தான் என்று வரலாறு பதிவாக வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அதற்கான உத்தி என்ன என்பது திருமாவளவனுக்கு தெரியும். ஆட்சிக்கு போய் உட்கார்ந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அதிகாரத்தில் பதவியில், அமைச்சர் பதவியில் இருந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற, இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கிற, பெரியார் அரசியலை முன்னெடுக்கிற தோழமை சக்திகளோடு நல்லுறவை பேணுவதன் மூலம், நல்லிணக்கமாக இயங்குவதன் மூலம் இவற்றை எல்லாம் சாதிக்க முடியும். அதுதான் நமது நம்பிக்கை. ஆகவே இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பிஜேபி காரன் பூரா கதறான். கவிழுற கப்பல்ல போய் ஏறாரு இந்த அம்மாங்கிறான். அங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கிறான், பேசி பார்த்திருக்கிறான், முடியல. எடப்பாடி அவர்களுக்கு இடியே விழுந்திருக்கும். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது தேமுதிக எடுத்த அரசியல் என்பதை விட அண்ணன் தளபதி அவர்களின் ராஜதந்திரம் என்பதுதான் முக்கியம். திமுக தலைவர், நம்முடைய கூட்டணியின் தலைவர், தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பை அல்ல, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 5000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல.
அது முதல்ல விழுந்த இடி, அவங்களுக்கு அடி வயிற்றில் விழுந்த இடி. இது உச்சந்தலையிலே விழுந்திருக்கிற இடி. எல்லாம் நிலைகுலைந்து போனார்கள். இங்கே ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது. இந்தியாவிலேயே கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டணி இருக்கிறது என்றால் அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளும் முதன்மையான காரணம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால், ஊசலாட்ட பேர் வழியாக இருந்திருந்தால், பதவி பவிசுக்காக பல்லை இழிக்கக்கூடியவனாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த நிலை துளியும் நம்மிடத்தில் இல்லை. இப்ப கூட கேட்டார்கள், காங்கிரஸ் எல்லாம் கேட்குது, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு. முதல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற இந்த முழக்கத்தை, இந்த ஸ்லோகனை காயின் பண்ணவனே திருமாவளவன் தான். 1999 மூப்பனார மேடையில் வைத்துக் கொண்டு நான் பேசினேன். நாங்கள் இதுவரையில் தேர்தல் அரசியலை புறக்கணித்தோம். இப்போது தேர்தல் அரசியலுக்கு வந்திருப்பதற்கு காரணமே எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான். எங்களுக்கு அதிகார பகிர்வு தேவை. இதுதான் நான் 99 முதலில் மூப்பனார் அவர்களின் கையை கோர்த்த போது சொன்ன முழக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? விசில் அடிக்கிறவங்க தான். விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி. எதுக்கு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்னோம், எங்களாலே அதை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான காலம் கனியும். அதற்கான காலம் கனியும். திருமாவளவன் கணிப்பு இதுவரையில் தவறவில்லை. இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியே தீர்வோம் என்று நான் எடுத்த உறுதி, அந்த சபதம் நிறைவேறி இருக்கிறது. எதிர்காலத்தில் அதிகார பகிர்வையும் வென்றெடுக்க முடியும். ஆனால் அதற்கான காலம் இப்போது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே காங்கிரஸ் தோழமை கட்சி என்கிற உரிமையோடு கேட்கிறது, அது ஒன்றும் தவறில்லை. அதனால் இந்த அணி உடையும் சிதறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எதிர்பார்த்தவர்களின் மண்டை உடையும்படி தேமுதிக பொத்தென்று அவர்களின் உச்சந்தலையிலே இடியாக விழுந்துவிட்டது. தோழர்களே, நம்முடைய அணி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. இந்த அணி மக்களிடத்திலே செல்வாக்கோடு இருக்கிறது. எதிர்கட்சிகள் இன்னும் ஒன்று சேர முடியவில்லை. விஜய் அவர்களை தேடி ஒரு கட்சி கூட போய் இன்னும் சேரவில்லை. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு சில கட்சிகள் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அவங்க எல்லாம் நாங்க சொல்ற கட்சி தான் ஆட்சிக்கு வரும் சொல்லிட்டு வெளியில இருக்கிறாங்க. தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற கூட்டணி, வலதுசாரிகளை வீழ்த்துகிற வலிமை பெற்ற கூட்டணி, சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்று அவர்களை விரட்டி அடிக்கிற வலிமையுள்ள கூட்டணி. 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி என்கிற செய்தி பதிவாக வேண்டும். பானை சின்னம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும், கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தீயாய் இறங்கி வேலை செய்ய வேண்டும், சுற்றி சுழன்று பணியாற்ற வேண்டும். இந்த அணியின் வெற்றிக்கு மாபெரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு மழைப்பேணி பாண்டியன் உள்ளிட்ட தோழர்களை விடுதலை சிறுத்தைகளாய் வரவேற்று அண்ணன் மஸ்தான் அவர்களை நம்மிடத்திலே உரையாற்ற வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.